கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிற்பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஓய்வு நாள் தோறும் கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய வழக்கமாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பது நமக்கு பிரியமாக இருக்கிற ஒரு வாஞ்சை. இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு ஆன்லைன் மூலமாய் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் எப்படியும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியா நாம் பயத்தோடு பக்தியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஸோ நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாகவும் சமாதானத்தோடும் எல்லா நன்மைகளோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபத்தில் அனுதினமும் நினைக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உண்மையாகவே நாங்கள் கேட்கிற சாட்சிகள் எங்கள் இருதயங்களை மகிழ பண்ணுகிறது, இன்னும் கர்த்தருக்குள்ள எங்களை ஊக்கப்படுத்துகிறது. சபை அனைவரும் உங்கள் அனைவரையும் விசாரிக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் விசாரிக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவன் நம்ம மத்தியில் பெரியவராக இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்கிற இந்த வேளையில் நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒருமித்து நம்ம பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் நாம் ஒரு மனமாய் பாடி துதிக்கலாமா? நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றியப்பா இயேசுவா, நன்றியப்பா இயேசுவா, நன்றியப்பா இயேசுவா, நன்றியப்பா இயேசுவா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாடோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாடோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். உற்சாகம் ஆண்டவர் ஆராதிப்போம், தேவனை துதிப்போம். அவர் நல்லவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லவர், கைவிடாது இருக்கிறார். அன்மலையில் நிறுத்தி நம்ம உயர்த்த போகிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து இமை பொழுதும் என்னை கைவிடவில்லை, நிமிடந்தோறும் விசாரித்து நடத்துகிறேன். இமை பொழுதும் என்னை கைவிடவில்லை, நிமிடந்தோறும் விசாரித்து நடத்துகிறேன். நாட்களெல்லாம் கரத்தில் இருக்கிறதே, என் நாட்களெல்லாம் கரத்தில் இருக்கிறதே. வருஷங்கள நன்மை நான் முடிசூட்டினேன், சென்ற வருஷங்கள நன்மை நான் முடிசூட்டினேன். நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்வதற்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். உற்சாகமா ஆண்டவர் ஆராதிப்போமா? ஒரு மனமா ஆராதிப்போம். நல்ல சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி பாவத்தை நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தி, எங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். நீ நடத்தின விதங்களுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் எல்லா விளைவினங்களுக்கும் வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் விலகி
எங்களை பாதுகாத்துக்கிற உமக்கு நன்றி. சேர்ந்து உலகம் என்னை தூற்றும் போது தேற்றி நீரையா, உறவெல்லாம் பெருக்கும் போது அன்பு குமீரே. உலகம் என்னை தூற்றும் போது தேற்றி நீரையா, உறவெல்லாம் பெருக்கும் போது அன்பு குமீரே. நண்பன் என்னை பகைக்கும் போது நண்பனா நீரே, நண்பன் என்னை பகைக்கும் போது நண்பனா நீரே. உண்மையிலாம் என்னையும் நீ தேடி வந்தீரே, உண்மையிலாம் என்னையும் நீ தேடி வந்தீரே. நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாடோறும் செலுத்துகிறேன், நாடெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு ஆராதனை நாடோறும் செலுத்துகிறேன், நாடெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாடோறும் செலுத்துகிறேன், நாடெல்லாம் செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவ செஞ்சிலிருந்த நம்ம தூக்கி எடுத்ததே, நாற்றமாயிருந்த நம்ம வாழ்க்கை தூஷணத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் வேதனைகளையும் கடந்து வந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் நினைத்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்று மறந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம் துக்கத்தை பார்க்கிறார், வேதனையை பார்க்க, தனிமையை பார்க்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இன்னைக்கு நம்மை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார், தம்முடைய உள்ளங்கைகளில் மறைத்திருக்கிறார். அந்த தேவனை பார்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடம்பி போய் கிடந்த, நான் ஒடுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்த்த நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ பத்தரையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தரையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறக்க போதும், நீர் என்னை மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. நட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இந்த ஆராதனை மூலமாக நம்மை ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தில் அணைத்துக் கொண்ட தேவனுக்கு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி ஆதரித்து வழி நடத்தின ஒவ்வொரு வினாடிகளுக்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, இந்த ஆராதனையை அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஐயா. இதற்கு எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த ஆராதனை கேட்கிற
இந்த ஆராதனையை இணைந்து ஆராய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தனிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரே நீங்க சந்தித்து அவர்களுக்கு பலன் தேவைகளையும் அற்புதங்களையும் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யெஷுவா பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா வாழ்த்துகிறேன். My dearly brothers and sisters, I welcome you all in the name of our Lord Jesus Christ. இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். Let's read the word of God. முதலாவது சங்கீதம் 128 சங்கீதம் முதல் வசனம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Let's read Psalms 128 verse 1 and 2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. When you eat the labor of your hands, you shall be happy, and it shall be well with you. Praise God. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, Today's sermon's topic, கடவுள் நாம் ஆசீர்வதிக்கப்பட கற்றுக் கொடுக்கிறார். God is teaching us to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறார். He is teaching us how to be blessed. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ, whoever walks and fears in the way of the Lord, அவன் பாக்கியவான். he is blessed. அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Whatever he does shall prosper. அவன் கையின் பிரயாசம் அவனுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கொண்டு வரும். It will bring prosperity from the work of his hands. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாம் யோசிக்கலாம். We might think today, எல்லாவித வேலைகளும் எல்லா வியாபாரமும் எல்லாவித தேவைகளும் அதிகரித்து இன்றைக்கு குடும்பத்துல வேலை இல்லாமல், இன்னைக்கு வியாபாரங்கள் இல்லாமல் பெரிய நெருக்கடியில இந்த காலகட்டம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. we can see in the days we are living in, people don't have this proper job, proper business, and they are going in a very tough situation. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, for us to be blessed, கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறார். God is showing the way. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless us today. ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்திலே, God is saying in his word, லூக்கா 5 அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Luke chapter 5 verse 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, God is saying, பேதுருவை அவர் கவனித்துக் கொண்டு அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is looking on to Peter and preaching. ஆண்டவர் இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் கவனிக்கிறவரா இருக்கிறார். God is looking on each and every one of us in these days. அவர் கவனிக்கிறது மட்டுமல்ல, அவர் கவனித்து நம்மை ஆண்டவர் வழி நடத்தும்படி அவர் விரும்புகிறார். Not just observing us, he wants to direct us in the right path. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பேதுரு அந்த படகு, பேதுருவின் படகும் இன்னொரு படகும் வெறுமையா இருக்கிறது. You can see Peter's boat and the other person's boat is empty. ரெண்டு படகுகளும் வெறுமையா இருந்த காரணம், இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவின், அந்த சீமோன் என்கிற பேதுருவின் படகுல ஏறி உட்கார்ந்து அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். Now Jesus steps into Peter's boat and starts preaching. அவர் உபதேசம் பண்ணுகிறதை பீட்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து, பேதுரு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரால் அந்த செய்திகளை கவனிக்க முடியல. Though it was Peter's boat, Peter was not able to concentrate on what Jesus is preaching. ஏன் என்று சொன்னா, கடந்த நாட்கள்ல அவன் கடந்து போய் அவன் வலை போட்ட போது, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட போது ஒன்றுமே கிடைக்காம ஒரு டிசப்பாயிண்டா அவர் வெளியே வரார். The reason was Peter was disappointed because when he struggled so much in that night in his boat to catch some fish, he was not able to get anything. அதனால அவர் ரொம்ப ஒரு வருத்தத்திலும் ஒரு ஏமாற்றத்திலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். He was disappointed and felt deceived.
சோ அதனால ஆண்டவர் அவரை கவனிக்கும் போது இவரால அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து இவரை கவனிக்கும் போது, ஓ, இவர் இன்னும் அதிகமாய் தன் மன வருத்தத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நான் இந்த நாட்களில அவர் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாற்ற கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார்கள். When Jesus noticed that Peter is not concentrating what Jesus is preaching, he felt that I think I should bless this person today so that he will be able to come out of his disappointment. ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படியே வலையை போடுகிறேன் என்றான். But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. இங்க பாருங்க, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்றும் அகப்படல. சீமோனுடைய அந்த பேதுருவுடைய வாழ்க்கையில அவர் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மீன் பிடிக்கிற பழக்கத்துல அவன் சிறந்தவனாயிருக்கான். Peter was excellent in fishing, but he was disappointed because he toiled all night. He was not able to get any fish. இதுவரைக்கும் கடந்து போன காரியத்துல என்றைக்கும் அவன் தோல்வி அடைந்ததே கிடையாது. But before he would have not have any defeat. ஆனா இந்த நாளில அவன் ரொம்ப ஒரு டிப்ரெஷனோடு கூட தோல்வியோடு கூட அந்த இடத்துல காணப்பட்டு அவர் சொல்றாரு, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே நான் பெற்றுக்கொள்ள முடியல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி ஆனா ஒன்றுமே அகப்படாம நான் திரும்பி வந்துட்டேன். With all my experience, I tried my best, but today I am sitting with a failure. So அதற்கு பிறகு இயேசு சொல்றார், கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, நல்லா கவனித்து பாருங்க. We have to see how important is the word of God. See what God is saying. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை பேதுரு கீழ்ப்படிகிறார். The moment Jesus replies, Peter obeys him. அவர் கீழ்ப்படிந்து இந்த ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த பேதுரு அந்த பேதுருவின் அந்த பிரயாசத்தை மறந்து அந்த களைப்பை மறந்து மறுபடியும் பிரயாசப்பட்டு கடந்து போய் அந்த வலையை கொண்டு போய் இயேசு சொன்னபடியே அந்த களைப்பை மறந்து மறுபடியும் பிரயாசப்படுகிறார். Just because Jesus said to go, though he had struggled a lot, he forgot about that and he obeyed the voice and he did. இன்றைக்கு நீங்க நம் பலவித ஏமாற்றத்தோடு கூட இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில, இன்னைக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில, வியாபாரத்துல ஏமாற்றத்துல, இன்றைக்கு நெருக்கப்பட்டு பண நெருக்கடிகளோடு, இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியோடு, வீட்டின் தேவைகளோடு கூட நீங்க கடினமான சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. You might be going through difficult situations in life, maybe because of lack of failure or no business problem, no job, but God is watching all that. அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், believe in the word. This is what God is saying, believe in my word. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நம்புங்க. When you believe in his word, இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சித்து நம்ம ஜீவனுக்கு ஒரு சேதம் இல்லாத காத்தவர், he was the one who was guiding us, protecting us, our life all till now. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைப்படி நீ செய்யும்போது, but today God is, if you listen to my voice, நீங்க அதை பிரயாசப்படும் போது, when you put it into action, கடந்த நாட்களிலெல்லாம் நஷ்டம், தோல்வி, இழப்புகளை நீங்க பார்த்ததுக்கு மேலான ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க போறீங்க. You might see the past failures and be disappointed, but you will be blessed if you listen to my voice. 6-7 வசனங்களை நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். We can see in 6-7. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, word of God is saying, so இரவெல்லாம் முயற்சி செய்யும் போது ஒண்ணுமே கிடைக்கல. when they struggled all night, they didn't get anything. எப்போ அந்த படகுல இயேசு ஏறினாரோ, the moment Jesus stepped into the boat, எப்போ இயேசு பேசினாரோ, the moment Jesus spoke, அந்த வினாடியே நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பிரயாசத்துல ஒரு மாற்றம் வந்தது. the moment itself we can see a result in his struggle. அப்போ அவர் போட்ட வலையில திரளான மீன்கள் அவர் பிடித்து அதை இழுக்க முடியாத அளவுக்கு உருகிட்டு பார்க்கிறோம். You can see when they went for fishing,
they got a lot of fish as if the net was about to break. இதுவரைக்கும் நீங்க தேவனுடைய வார்த்தையை படித்திருக்காதிருக்கலாம். You might have not read the word of God till now. இதுவரைக்கும் தேவனுடைய இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையா எண்ணி, ஒரு புஸ்தகமா எண்ணி, ஒரு வரலாற்றா எண்ணி நீங்க படித்துக் கொண்டிருக்கலாம். You might have read this book like just another book, or you would have felt its history. But today, நீங்க படிக்க வேண்டிய விதம் எப்படின்னா, the way you have to read it, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு பேசுகிறது போல நீங்க வேதத்தை படிக்கணும். like how a father speaks to his son. சோ அதே போல தான் வேதத்தை நீங்க படிக்கணும். In the same way you have to read your word. என் தகப்பன் இந்த வேதத்தோடு என்னோடு பேசுகிறார். My father is speaking with me. அவர் கொடுத்த இந்த கட்டளை கற்பனைகள், அவர் நீதியை நாம் பின்பற்றும் போது உண்மையாவே தோல்வியை கூட ஆண்டவர் ஜெயமா மாற்ற முடியும். When I listen to his commandments and ordinances, to his righteousness, God can change failure to success. அதனால தான் நீங்க வந்து ஆசீர்வாதங்களை இழுக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும். That is why you have to become children who will hold on to the blessing. ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை இழுக்கிற அளவுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். God will bless you as if you have to pluck your success. சோ ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு உங்கள் அண்டையில கொண்டு வரும். The God's blessing will come in such a way as if you cannot bear it anymore. பைபிள் சொல்லுகிறது 6-7 வசனங்களை நீங்க வாசிக்கும்போது, the word of God says in 6 and 7 verses, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளோ அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நீ பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் தனக்கு மட்டுமல்ல, தன்னோடு இருந்த சகோதரர்களுக்கும் அந்த ஆசீர்வாதமாக அவர் திரளான மீன்களை அவர்கள் 2 படகு நிறைய, பெருகு படகு நிறைய மட்டும் 2 படகு நிறைய அவர்கள் இழுத்து கரையில கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். You can see in this verse, the blessing is not just for Peter. They caught great number of fish that not just Peter's boat, but they have to fill 2 boats and bring it to the shore. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றப் போகிறது. The word of God is blessing in your life. நீங்க 8வது வசனத்தை படிக்கும்போது, when you read 8th verse, ஆண்டவருடைய செயலை குறித்து பேதுரு ஆச்சரியப்படுகிறார். Peter is amazed at what Jesus had done. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆண்டவரை பார்த்து பேதுரு சொல்றாரு, Peter is saying, looking at Jesus, I am nothing. நான் ஒன்றும் இல்லாதவன். I am nothing. நான் என்னுடைய தாளந்துகள் ஒன்றும் இல்லாதது. My talents are nothing. உம்முடைய வார்த்தை இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறது. Your word has made this miracle happen. அதனால நான் உம்முடைய நாமத்தில் நான் உம்முடைய மகிமையை சொல்லவோ உம்மோடு இருக்கவோ நான் தகுதி இல்லாதவன். I am not worthy person to be with you. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர் அந்த வேளையில புரிந்து கொண்டார். He clearly understood only Jesus can help him in that situation. அந்த நேரத்துல அவர் தன்னுடைய திறமையோ தன்னுடைய தனக்கு இருந்த தாளந்தையோ அவர் யோசித்து, அவர் என்னுடைய தாளந்தும் திறமையும் ஒன்றுமில்லை, இது தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று அவர் விசுவாசித்தார். That day Peter believed, not my talent, not my experience, but only the grace of God can bring blessing in my life. So அதுக்கடுத்து ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் பாவியான மனுஷன், என்ன விட்டுருக்க, நீங்க என்னை விட்டு தூரம் போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். Peter is saying, depart from me, Lord, I am an evil man, but Jesus came to save the sinners. அதனால ஆண்டவர் வார்த்தையை நீங்க கவனிங்க. That's why you have to focus on the word of God. நான் யாரா இருந்தா எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட தகுதி இல்லாத மனுஷனா இருந்தாலும் தேவ வார்த்தை அவனை பரிசுத்தமாய் மாற்றி தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமா மாற்றும். You might not be a worthy person, but God's word will make you holy and make you stand for God. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் அப்படி சொன்ன பிறகு 10வது வசனத்தை வாசிக்கும் போது
ஆண்டவர் பேதுருக்கு ஒரு புதிய ஒரு ஆண்டவருடைய வேலையை கொடுக்கிறார், பெரிய வேலையை கொடுக்கிறார். You can see God is giving Peter a new job. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். For he and all who were with him were astonished at the catch of fish which they had taken. And also were James and John, the sons of Zebedee, who were partners with Simon. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இது முதல் மனுஷர்களை பிடிக்க போறீங்க. And Jesus said to Simon, do not be afraid. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் from now on you will catch man. நீ பயப்படாதே. Whatever is the situation, do not fear. இருந்தாலும் பயப்படாதே. Do not fear if you are faithful. தோல்வியில் இருந்தாலும் பயப்படாதே. Do not fear when you are going through situations. பயப்படாதே. You might be going through tough times. Do not fear. பிரச்சனையில் இருந்தாலும் பயப்படாதே. Maybe financial situation. Jesus said, பயப்படாதே. Do not fear. நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. என் வார்த்தை உன் கூட இருக்கிறது. My word is with you. இன்றையிலிருந்து மாற்றங்கள் வரப்போகுது. From today you will see change. ஆசீர்வதிக்கப்பட போகுது. You will be blessed. So நீ பயப்படாதே. Do not fear. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe this word? இன்னைக்கு ஒரு அற்புதம் இங்க வீட்டுல நடந்து கொண்டிருக்கிறது. I believe there is a miracle happening in your family. வேளையில கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Now God is touching you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி கொண்டிருக்கிறது. The presence of God is covering you. நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Let's pray, God will bless you. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த கரத்துல அப்பா இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதப்படியில கொண்டு வருகிறேன். My Lord, I bring every person who is listening to this online service, I bring them to your feet. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நினைத்து God, remember your children. ஆண்டவரே, வலை வீசி கூட பிரயாசப்பட்டு கூட இன்றைக்கு வெறுமையில் உட்கார்ந்து இருக்கிறதை பாரு. They might be without nothing after struggling so Lord, after throwing the net, they couldn't find anything. இந்த லாக்டவுன் நிமித்தம் இந்த பிள்ளைகளுடைய வேலைகள், வியாபாரங்கள், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆண்டவரே ஒரு கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறதை கர்த்தர் பார். God, see that their lives has become a question mark during this lockdown time. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்க. God, we bless this people in the name of Lord Jesus Christ. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று வாக்கு பண்ணினீங்க. Then you will be blessed because of the labor of your hands, and your word will be with them. ஆண்டவர் சொன்னீங்க, பாக்கியமும் நன்மையும். God, you said blessing and fruitfulness I will give. ஆண்டவர், இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் களிப்பு மாறட்டும். God, today let their tears be turned into joy. வெறுமையான பாத்திரம் நிறைவா மாறட்டும். God, let this empty vessel into an abundant vessel. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறட்டும். Make them a blessed family. ஒவ்வொரு தேவைகளும் அனுதினமும் ஆண்டவரே தேவைக்கேற்ற கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். God, I pray that every need of their family will be met. ஆண்டவரே, எல்லா வியாதி, எல்லா வைரஸின் தாக்குதலிலிருந்து என் ஜனங்களை நீங்க ஆண்டவரே விடுதலை ஆக்கி போடுவீராக. God, I pray that you deliver these people from every kind of sickness, corona, whatever it is, my God. இப்பொழுதே கர்த்தர் தொட்டீர், அதற்காக நன்றி. God, I believe you touched them right now. அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி. God, I believe you are giving deliverance to them. அவர்கள் ஒரு சாட்சியாய் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள், அதற்காக உமக்கு நன்றி. They are going to testify and glorify the name of the Lord. Thank you for that. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறோம். God, I pray for those who ask for prayer requests, that their prayers will be accepted and you will bless their family. இயேசு ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Lord, thank you for listening to every one of our prayers. ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Thank you for blessing. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray, Father. Amen. Amen. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை பார்த்து let's close our eyes and see God. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless his holy name.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. Do not forget what God has done in your life. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் The grace of our Lord Jesus Christ, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of our God Father, பரிசுத்த ஆவியானவருடைய எல்லாவித பாதுகாப்பும் துணையும் பராமரிப்பும் the fellowship and protection of the Holy Spirit நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. may be with you and me. God bless you. God bless you. ஒருவர் வாழ்த்துங்க, தைரியமா இருங்க. Speak to one another. கர்த்தர் வார்த்தை, Do not fear. கர்த்தருடைய வார்த்தை The word of God உங்களை வழி நடத்தும். will guide you. அதிகமாய் தேவ வார்த்தையில கவனமா இருங்க. Spend time reading the மற்ற word of God. வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை, இன்னைக்கு வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிற வார்த்தையை நீங்க கவனிக்காதீங்க. Do not listen to people who are speaking God. தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கவனிங்க. Listen to the blessed words of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. இந்த வார்த்தைகளை பார்க்கிற ஒவ்வொருவரும் Everyone who is listening to this word, லைக் பண்ணுங்க, please like, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, subscribe, and share. share it to your friends. God bless you. God bless you. Amen. Amen.